வணக்கம் நிகிதா. பேர்ணாம்பட்டு சாத்கர் மலைப்பகுதியில் தனிநபருக்கு சொந்தமான இடத்தில் கடந்த டிசம்பர் 4ஆம் தேதி 3 யானைகள் உயிரிழந்த நிலையில் கண்டெடுக்கப்பட்டன. இந்த சம்பவத்தில் பார்த்தோம்னால் இந்த யானைகள் எவ்வாறு உயிரிழந்தது, இல்ல இந்த யானையை தந்தத்திற்காக யாராவது வேட்டையாடி இருக்கிறார்களா என்ற கோணத்தில் பேர்ணாம்பட்டு வனத்துறையினர் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வந்தனர். அது மட்டும் இல்லாமல் அந்த யானைகளின் உடல் உறுப்புகளை கொண்டு சென்று பிரேத பரிசோதனையும் செய்யப்பட்டன. இந்த விவகாரத்தில் இன்று 3 பேரை கைது செய்து பேர்ணாம்பட்டு தனிப்படையினர் அவர்களிடம் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அவர்களிடம் இருந்து யானை தந்தங்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாகவும் முதல் கட்ட தகவலானது வெளியாகி இருக்கின்றன. இந்த 3 யானைகள், அதாவது இந்த சாத்கர் மலைப்பகுதியில் இருக்கக்கூடிய தனிநபருக்கு சொந்தமான இடத்தில் 3 யானைகள் உயிரிழந்தது எவ்வாறு, அதாவது முதல் கட்ட தகவல் தெரிவிப்பது என்னவென்றால், இந்த யானைகள் அந்த இடத்தில் உயிரிழந்திருக்கலாம். அந்த உயிரிழந்த யானைகளிடம் இருந்து அந்த தந்தத்தை பறிமுதல் அதாவது கொண்டு வந்திருக்கலாம் என்ற கோணத்திலும், இல்லையெனில் இந்த யானையின் தந்தத்தை அதாவது கடத்தி செல்வதற்காக இந்த யானைகளை வேட்டையாடி இருக்கிறார்களா என்ற கோணத்தில் தொடர்ந்து வனத்துறையினர் அந்த 3 நபர்களிடம் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இது தொடர்பாக வனத்துறை அதிகாரிகளிடம் தொடர்பு கொண்டு கேட்பதற்காக பலமுறை தொலைபேசி வாயிலாக முயற்சித்தோம். ஆனால் வனத்துறை அதிகாரிகள் அதற்கான தகவலை முழுமையாக தரவில்லை. இருந்த போதிலும் இந்த 3 யானைகள் உயிரிழந்த விவகாரத்தில் 3 பேரை வனத்துறையினர் கைது செய்து தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருவதாகவும், அவர்களிடம் இருந்து அதாவது யானை தந்தங்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாக முதல் கட்ட தகவலானது வெளியாகி இருக்கிறது. நிகிதா, விவரங்களுக்கு நன்றி பிரீத்குமார்.